அஸ்ஸலாமு அலைக்கும் அரபு தலைவர்களே, நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் வளங்கள் உண்மையில் உங்களுக்கே சொந்தமா? உங்கள் நிலங்களின் செல்வம் உங்கள் மக்களின் கைகள் இருக்கிறதா, அல்லது அது வெளிநாட்டு அதிகாரத்தின் மேசைகளில் தீர்மானிக்கப்படுகிறதா? ஒரு சமூகம் தன் முடிவுகளை தானே எடுக்க முடியாவிட்டால் அது சுதந்திரமான சமூகம் அல்ல. மேற்கத்திய ஆதிக்கத்திற்கு தலைகுனிய வேண்டாம். முஸ்லிம் நாடுகள் தங்கள் மரியாதையுடன் நிற்க வேண்டும். உங்களிடம் சொல்கிறேன், பல நாள் பயத்தில் வாழ்வதை விட ஒரு நாள் வீரனாக நிமிர்ந்து நிற்பதே மேல். அடிமைத்தனத்தில் நீண்ட ஆயுள் வாழ்வதை விட மரியாதையுடன் ஒரு நாள் வாழ்ந்தால் போதும். நான் இதை சொல்வதால் இன்றும் சகிதாக்கப்படலாம், நாளையும் சகிதாக்கப்படலாம். ஏனெனில் வரலாறு நீண்ட ஆயுளை நினைவில் வைக்காது, அது தைரியத்தை நினைவில் வைக்கும். பாலஸ்தீன் அது ஒரு நாட்டின் பிரச்சனை அல்ல, அது உம்மாவின் பொறுப்பு. உம்மா பிரிந்தால் பலவீனம், ஒன்றிணைந்தால் பலம். பிரிவு பலவீனம், ஒன்றிணைந்தால் பலம். இன்று மீண்டும் ஒரு கேள்வி நம்முன் நிற்கிறது. அடிமைத்தனமா அல்லது மரியாதையா? வரலாற்றின் ஓட்டம் சுழல்கிறது. அது கணிப்புரைகளை தாண்டி வேறு செயல் செல்கிறது. ஆனால் தைரியத்தின் குரல் அது எப்போதும் எதிரொலிக்கும். நாம் இந்த உலகத்தில் அன்புடன் வாழ வேண்டும். நாம் இஸ்லாத்திற்காக வாழ வேண்டும். நாம் இஸ்லாமிய அடையாளத்துடன் வாழ வேண்டும். வாழ்க்கை நீண்டதா என்பது முக்கியமில்லை, அது அர்த்தமுள்ளதா என்பதே முக்கியம். நீதிக்காக அரியேற் மௌனம் காக்க மாட்டோம். மரியாதையுடன் வாழ்வோம், உண்மையுடன் வாழ்வோம். Download ShareChat.